வணக்கம் சுபிக்ஷா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய ராகு கேது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார். அதே சமயத்துல சனி 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல குரு அப்படிங்கிறவரும் ஜூலை மாதத்தில் எந்த விதத்திலையும் பயிற்சியெல்லாம் ஆகாமல் நீடித்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் ஜூலை மாதம் பார்க்க போவதில்லை. மாத கிரகமாகிய மாதம் பயிற்சி இருக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் எப்படி இருக்க போறான்னு பார்க்கும் பொழுது, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது அவ்வளவு ஒரு சாதகமான ஒரு பயிற்சி இல்லை. அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல மறையிறார். அப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய், யோகமான ஒரு செவ்வாய், தனுசு ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போய் 12ஆம் இடத்துக்கு சம்மதப்படுகிறார், தொடர்பு கொள்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 7ஆம் வீட்டு 10ஆம் வீட்டு அந்த புதன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு பயிற்சி பெறுகிறார். இப்பொழுது ஜூலை 20ஆம் தேதி. ஸோ இது வைத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, ஜூலை 2nd half என்று சொல்லப்படுகிற அந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பொறுமையாகவும் விவேகமாகவும் கடக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா 6ஆம் வீடு 11ஆம் வீட்டு சுக்கிரன் 8ல மறைகிறார். யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் 8ல மறைகிறார். சில விஷயங்கள் எதிர்பார்ப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உன்னமே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் இழுபறியா போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு, மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் விஷயத்துல சில இஷ்யூஸ் வரலாம். முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சரியில்லாமல் போய் இன்னொரு விதமான ரிலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அம்சங்கள், அது மாதிரி உடல் விஷயங்கள், கடன் விஷயங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஜூலை கடைசி 2 வாரம், 3வது 4வது வாரம் நீங்க இருக்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் மறைவது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயங்கள் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் ஓரளவுக்கு நட்பு வீட்டுல 9ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு தேக்க நிலை மாறி ஓரளவுக்கு மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சுக்கிரனே 8ல மறைந்து அவங்களுடைய குடும்பத்தினரும் கொஞ்சம் அன்னோன்யம் குறைந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ தர்க்கம் செய்யாமல், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக ஜூலை 2nd half. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, குருவோட சேர்ந்து 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கடன்படுதல், ஒரு புது கடன்படுதல், ஒரு டாப் அப் லோன் வாங்குறது, ஒரு சுப விஷயத்துக்காக, ஒரு வண்டி வாகன விஷயத்துக்காக, ஒரு இடம் வாங்கும் விஷயத்துக்காகவும் கடன்படுதல், ஏதோ ஒரு சுப விஷயங்கள், டூர் போறோம் அது போறதுக்காக லோன் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் சில அது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். பார்த்துக்குங்க. அது உண்மையிலேயே பண்ணக்கூடிய ஒரு செலவா என்னங்கிறது பார்த்து செய்வது சரி. அதே சமயத்துல செவ்வாய் குருவோட சேரும் பொழுது இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நம்ம சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக எல்லாம் இருக்கு. மருத்துவ செலவுகளும் சில தசாபுக்திகள் அவ்வளவு சிறப்பா போகாமல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு மாதிரியான டிரான்சிஷனரியாகவும் செலவுகள் அதிகமாகவும் உடல்நிலையில கவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில முதலீடுகள் இதுவரைக்கும் நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் செய்ய நினைக்கிறதுக்கு ஒரு முதலீடுகள், சுப முதலீடுகள் செய்வது ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. கவனம் நம்ம முக்கியமாக எடுத்து பண்ணணுங்கிறது தான் உங்களுடைய அறிவுரை. இதில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் கொஞ்சம் சாதகமற்ற தசைகளாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வீண் செலவுகளாகவும் ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் உடல்நல விஷயத்தில் ஒரு அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதே ஓரளவுக்கு நல்ல தசைகள் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய சம்பவங்கள், உங்களுடைய தசாபுக்திகள் அடிப்படையில் உங்கள் ஜென்ம ஜாதக அடிப்படையில போகும் பொழுது கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் குறைந்து சாதகமான பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது வைத்துதான் நீங்க முடிவு பண்ணணும். இது பொதுவான ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.